அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. எப்போ மாதிரி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் தான் இன்றைக்கும் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங்குடைய M33 vs F23 உடைய கம்பேரிசன் அப்லோட் பண்ணியிருந்தேன். கிவ் அவே வின்னரும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவுடைய 5G லான்ச் டேட் ஆர் லான்ச் மந்த் இப்போ ரிவீலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். Vivo X80 இந்தியாவில் கம்மிங் சூன் டீசர் ரிவீலாக இருக்குது. பட் குளோபலில் லான்ச் ஆகி ப்ரைஸஸ் ரிவீல் இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Xiaomi உடைய 12S Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் IMEL லிஸ்டிங்காக இருக்குது. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 830. இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஆப்பிள் மேலே 2015லேருந்து நடந்த ஒரு கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்பிள் எந்தெந்த யூசர் எஃபெக்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் $15 கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டதுனால இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எதுக்காக $15 இவங்க யூசர்ஸ்க்கு பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 iPhone 4S யூசர்ஸ்க்கு இவங்க iOS 9 அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. iOS 9 அப்டேட் கம்பேட்டபிள் டிவைஸில் ஐஃபோனுடைய 4Sம் இருந்திருக்கு. டிவைஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே பெஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்பி நியூயார்க் அண்ட் நியூ ஜெர்சி எல்லா இடங்கள்லையும் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணதுலேருந்து எல்லா யூசர்ஸுமே ரொம்பவே ஸ்லோவாக இது ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் ஆப்பிள் தரப்புலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் நிறைய பேர் சேர்ந்து லா சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. லா சூட் ஃபைல் பண்ணி 2015லேருந்து ஃபைட் பண்ணி இப்போ ஃபைனலாக ஆப்பிள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த அப்டேட் கூடவே ஒரு ஸ்லோ டவுன் அப்டேட்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஃபோனுடைய 4S அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்லோ ஆகிற மாதிரி, அப்போ தானே அடுத்த டிவைஸ் வாங்குவாங்க, அந்த மாதிரி ஒரு அப்டேட்டும் இவங்க ரோல் அவுட் பண்ணதை கண்டுபிடிச்சதுனால ஆப்பிள் இப்போ அக்செப்ட் பண்ணி அஃபெக்டட் யூசர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ப்ராப்பராக பேர், அட்ரஸ், அதுக்கப்புறம் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க எல்லாம் இமெயில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுங்க, நாங்கள் $15 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை நியூயார்க், நியூ ஜெர்சிலேருந்து iPhone 4Sனால இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா $15 ஆப்பிள் தரப்புலேருந்து உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் ஒருவேளை அமேசானுடைய கிண்டல் புக்ஸ் வாங்கி படிப்பீங்க அப்படிங்கும்போது இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஏன்னா இனிமேல் நீங்கள் அமேசான் ஆப், அதாவது ஆண்ட்ராய்டு ஆப் வழியாக கிண்டல் புக் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் டெய்லி ஒரு புது புது ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அமேசான் எங்களுக்கு உங்களுடைய ரூல் எல்லாம் கம்ப்ளை பண்ண முடியாது, நாங்கள் கிண்டல் புக்கே எடுத்துடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஆப், அதாவது ஆப்பில் நீங்கள் கிண்டல் புக் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தா ஆப் வழியாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வெப்சைட் வழியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். வெப்சைட்டில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிண்டல் புக்ஸ் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா iOS யூசர்ஸ் யாருமே ஆப் வழியாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இனிமேல் ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் பர்ச்சேஸ் பண்ண முடியாத மாதிரி புது நார்ம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஜியோவுடைய 5G லான்ச் டேட் இல்லைனா லான்ச் மந்த் அப்ராக்சிமேட்டாக ரிவீல் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் அப்படிங்கிறது ஆல்ரெடி டாட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜூனில் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் ஜெயன்ஸ் ஏர்டெல் அண்ட் ஜியோ பேக் டு பேக் இந்தியாவில் 5G லான்ச் பண்ணுவாங்க. ஜியோவுடைய 5G லான்ச் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜியோ போன வாரம் கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்டில் 5G ட்ரையல்ஸ் ரன் பண்ணி இவங்களுடைய ஸ்பீட் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய த்ரூபுட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 Gbps அப்படின்னு தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்ஸில் இந்த அளவுக்கு ஸ்பீட் அப்படிங்கும்போது 5G இந்தியாவில் ரோல் அவுட் ஆகும்போது எல்லாருக்குமே ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்தியா முழுக்க ஹை ஸ்பீட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஜியோ அண்ட் ஏர்டெல் ரெண்டு பேருமே ட்ரையல்ஸில் 1.5 Gbps வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களில் கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோன் தான் இப்போ. ஏன்னா வோடஃபோனுடைய 5G ஸ்பீட் டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 Gbps. எஸ், 3.7 Gbps. ஸோ நீங்கள் ஒருவேளை வோடஃபோன் யூஸராக இருந்தால் 5G இந்தியாவில் வரும்போது நீங்கள் தான் ஹை ஸ்பீட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியுது. இப்போ இருக்கக்கூடிய ட்ரையல்ஸை பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் ஆப்பில் டேட் ஆஃப் பர்த் மேண்டேட்ரி ஆக்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணலை அப்படின்னா அதை டைப் பண்ணால் தான் ஆப் ஓப்பன் ஆகிற மாதிரி எல்லா இடங்கள்லையும் மேண்டேட்ரி ஆக்குறாங்க. இந்தியாவில் ஆல்ரெடி டேட் ஆஃப் பர்த் நம்ம டைப் பண்ணி தான் ஆகணும். பட் குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டேட் ஆஃப் பர்த் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ எல்லா இடத்துலையும் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர் ரூல் அப்படிங்கிற மாதிரி உங்க
கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து 13 இயர்ஸ் கீழே வந்து யாருமே இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து ஏஜ் அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணணும். கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக்கோட கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. தப்பாக ஏதாவது டைப் பண்ணால் வந்து அக்கௌண்ட்டே சஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து குளோபலாக டேட் ஆஃப் பர்த் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்தியாவில் Vivo X80 சீரிஸ் உடைய கம்மிங் சூன் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சூன் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் வந்து குளோபல் எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் தான். அது மட்டும் இல்லை, இதோட லேண்டிங் பேஜ் எல்லாமே போன வாரமே ரிவீல் பண்ணி May 18th எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கம்மிங் சூன் டீசர் பார்க்கும்போது May 18th இதோட லான்ச் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மலேசியாவில் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ குளோபல் லான்ச் முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். மலேசியாவில் இதோட ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து X80 Pro Snapdragon 8 Gen 1 IP68 ரேட்டிங் UFS 3.1 எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 கிட்ட மலேசியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே X80 ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000, இதுவும் E5 AMOLED பேனல், மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 கிட்ட வந்து மலேசியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கம்மிங் சூன் டீசர் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் இந்தியாவில் குடிவரவில்லை. அதோட iQOO Neo 6 SE இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து அன்பிலீவபிள் ப்ரைஸஸில் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் ரொம்ப நாளாகவே இவங்க ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எக்ஸைட்டிங் ஃபீச்சர் ப்ரைஸும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் E5 AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நல்லாயிருக்கு. 4700 mAh. இது வந்து 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டும், கேமராவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. கூடவே Snapdragon 870 ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் சிப்செட். இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 23,000 அப்படின்னு தெரியுது. 23,000க்கு Snapdragon 870 அன்பிலீவபிள் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஃபோல்டபிள் டிவைஸ் இல்லைனா ஃப்ளிப் டிவைஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து இப்போ வரைக்கும் குளோபலில் சாம்சங் தான் லீடிங் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2022 முடிகிறதுக்குள்ளே இந்த லைனப்பில் நிறைய பிராண்ட்ஸ் ஆட் ஆன் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே வந்து மோட்ரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் கோட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MAVEN அப்படின்னு தெரியுது. ஸோ MAVEN கோட் நேமோட வந்து ஒரு ஃப்ளிப் டிவைஸ் மாதிரி வந்து மோட்ரோலா தரப்புலேருந்து ரேசர் லான்ச் ஆகுது. அகைன் இதுவும் வந்து ஃப்ளிப் மாதிரியே ரியர் சைடில் டுவல் கேமரா, ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் இமேஜில் டுவல் கேமராஸ் தெரியுது. ஸோ ரியர் சைடில் டுவல் கேமராஸோட இவங்க கொண்டு வராங்க. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் Snapdragon 8 Gen 1ஓட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ மோட்ரோலா தரப்புலேருந்து ஒரு ரேசர் அதாவது ஃப்ளிப் டிவைஸ் கூடிய விரைவில் சம்மர் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. Xiaomiயுடைய 12 சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் IMEIல லிஸ்டிங் ஆயிருக்கு. இங்கே மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் எல்லாம் பார்க்கும்போது இது Xiaomi 12S Pro இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அகைன் இதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 9000 அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி விவோடைய X80 வரப்போது அந்த எக்ஸைட்டிங் சிப்பில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Xiaomiயுடைய 12S Pro இந்த பேரில் இதே சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் ஆல்ரெடி லிஸ்டிங் ஆயிருக்கு. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல மோட்ரோலாவுடைய ஃப்ளிப் டிவைஸ் உடைய கோட் நேம் என்னது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 2GB. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கோபிநாத். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.